இப்போ ஒரு தீயணைப்பு படை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஊர்ல ஹா, சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்க வீட்ல நெருப்பு பிடிச்சா மட்டும் வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா போய் அணைக்கிறாங்க. ஆனா ஊரோட மத்த பகுதிகளில் நெருப்பு பிடிச்சி எரியும் போது அதை கண்டுக்கவே இல்ல. ஓஹோ. சரி, இதை கூட விட்டுடுவோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற அந்த தீயணைப்பு வீரர் தினத்துல மட்டும் மேடை ஏறி நாங்க தான் நெருப்பு அணைத்து மக்களை காப்பாத்துபவர்கள், உயிரை பணயம் வைப்பவர்கள் அப்படின்னு வீரவசனம் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா கோவம்தான் வரும். அவங்கள யாருமே நிஜமான ஹீரோக்கள்னு ஏத்துக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல எடுத்துக்கிட்ட சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒளிஞ்சிருக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இதே மாதிரி தான் இருக்கு. நாம் பார்க்க போற கட்டுரையின் தலைப்பு திராவிட நாத்திகம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு மீதான விமர்சனம். ஆ, அதாவது செலக்டிவ் ரேஷனலிசம்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். ஆமா, பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிற அமைப்புகள் தங்களுக்கு வசதியான பாதுகாப்பான விஷயங்கள்ல மட்டும்தான் அந்த பகுத்தறிவை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இந்த கட்டுரை எழுப்புது. வாருங்கள் இந்த விவாதத்துக்குள்ளே நேரடியாவே நுழையலாம். இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திடலாம். இந்த ஆதார கட்டுரை திராவிடர் கழகத்தோட நாத்திக கொள்கைகளையும் அதோட தலைவர் கி வீரமணியின் செயல்பாடுகளையும் ரொம்பவே கடுமையா விமர்சிக்குது. ஆமா, ரொம்பவே காட்டமான விமர்சனங்கள் தான் இருக்கு. கரெக்ட். ஆனா இதுல எங்கேயும் நாங்க எந்த அரசியல் தரப்புக்கும் ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ பேச போறதில்ல. இந்த கட்டுரையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த லாஜிக் அடிப்படையில இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படிங்கறத மட்டும் எந்த சார்பும் இல்லாம டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா. ஒரு சித்தாந்தம் நடைமுறைக்கு வரும்போது எப்படி வளைக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம். ஆமா, இது ஒரு முரண்பாட்டை பத்தி பேசுற கட்டுரை. சரி, இந்த விவாதம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ நாளேடான விடுதலையில சமீபத்துல வந்த ஒரு வாழ்த்து செய்தி தான் இதுக்கு காரணம். அந்த நாத்திகர் நாள் வாழ்த்து செய்தி தானே? அதேதான். மார்ச் 23 அன்னைக்கு உலக நாத்திகர் நாள் கொண்டாடப்படுது. அதுக்காக உலகெங்கும் தங்கள் உயிராபத்தையும் பொருட்படுத்தாமல் அறியாமையை விரட்டும் நாத்திகர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு செய்தி அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரண முற்போக்கான ஒரு விஷயமா தான் தெரியுது. ஆமா, ஆனா கட்டுரையாளர் இத அப்பட்டமான பித்தலாட்டம்னு சொல்றாரு. ஏன் இவ்ளோ கோபம் அவருக்கு? அந்த கோபத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. முதல்ல இந்த உலக நாத்திகர் நாள் எப்படி உருவாச்சுன்னு கட்டுரையாளர் விளக்குறாரு. ஓ, இதுக்கு பின்னால ஒரு கதையே இருக்கா? ஆமா, 2003ல அமெரிக்க நாத்திக சங்கம் தான் இத முதல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. மதவாதிகள் சிலர் நாத்திகர்களுக்குன்னு தனியா ஒரு நாளே கிடையாது, வேணும்னா முட்டாள்கள் தினமான ஏப்ரல் 1ஆம் தேதிய அவங்க நாத்திகர் நாளா கொண்டாடட்டும் அப்படின்னு ஒரு வதந்திய கலப்பி விட்டாங்க. ஏப்ரல் 1 நாத்திகர்களுக்கான நாள்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. கரெக்ட். இந்த கிண்டலை முறியடிக்கணும், தங்களுக்குன்னு ஒரு கௌரவமான நாள் இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் மார்ச் 23 நாத்திகர் நாளா அவங்க அறிவிச்சாங்க. ஓஹோ. ஆனா கட்டுரையாளர் என்ன பண்றாருன்னா, அந்த ஏப்ரல் 1யே திரும்ப எடுத்து உங்களுக்கு, அதாவது திராவிடர் கழகத்துக்கு ஏப்ரல் 1 தான் நாத்திகர் நாள் கொண்டாட சரியான நாள்னு ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு. ஆமா, மதவாதிகள் சொன்ன அதே வார்த்தையை கட்டுரையாளர் ஏன் இவங்களுக்கு எதிரா திருப்பணும்? இவங்க மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு அவர் நினைக்கிறாரா? அதுதான் விஷயமே. உலக அளவுல நாத்திகர்கள் எந்த மத அடிப்படைவாதிகளால அச்சுறுத்தப்படுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் திராவிடர் கழகம் தன்னோட எதிர்ப்பை காட்டுதுங்கிறது தான் கட்டுரையோட மையவாதம். அதாவது ஒரு நாத்திகருக்கு தாக்கப்பட்டாலோ இல்ல கொல்லப்பட்டாலோ அந்த தாக்குதலை நடத்தினவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னு பார்த்துட்டு தான் இவங்க கண்டனமே தெரிவிக்கிறாங்க. சிறுபான்மை அடிப்படைவாதத்தால ஒரு நாத்திகர் பாதிக்கப்பட்டா இவங்க முழுமையா அமைதியாகிடுறாங்கன்னு கட்டுரையாளர் சொல்றாரு. ஓ, இப்படி தங்களுக்கு வசதிக்கேத்த மாதிரி கொள்கையை வளைக்கிறது உண்மையான பகுத்தறிவு கிடையாது, அது ஒரு போலி நாத்திகம்னு சொல்றாரா? ஆமா, அத அம்பலப்படுத்தத்தான் நீங்கள் மக்களை முட்டாளாக்குகிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஏப்ரல் 1 தான் சரியான நாள்னு அந்த உருவகத்தை அவர் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாரு. அப்போ கொள்கையை விட கூட்டணிக்கோ இல்ல இமேஜுக்கோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற கணக்கு இங்க வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. ஆனா வெறும் வாழ்த்து செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்படி விமர்சிச்சிட முடியுமா? இல்ல, இது வெறும் வாழ்த்து செய்தியோட நிக்கல. இத நிரூபிக்க அவர் சில வலுவான வரலாற்று ஆதாரங்களை முன்வைக்கிறாரு. என்ன மாதிரியான ஆதாரங்கள்? சர்வதேச அளவுல பிரபலமான 2 இஸ்லாமிய நாத்திகர்களை அவர் உதாரணமா காட்டுறாரு. அதாவது முஸ்லிம் பின்னணியில இருந்து வந்தவங்க தஸ்லீமா நஸ்ரீன் மற்றும் சல்மான் ருஷ்டி. இவங்க 2 பேருமே இஸ்லாமிய பின்னணியில பிறந்து நாத்திகர்களா மாறி தங்களுடைய எழுத்துக்களுக்காக அடிப்படைவாதிகள் கிட்ட இருந்து கடுமையான மரண அச்சுறுத்தல்களை சந்திச்சவங்க தானே? ஆமாம், அதேதான். இதுல ஜூலை 2017 நடந்த ஒரு முரண்பாட்டை அவர் ரொம்ப விளக்கமா சுட்டி காட்டுறாரு.
அந்த 2017 சம்பவம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஜெர்மனியில திராவிடர் கழகமும் உலக பகுத்தறிவாளர்களும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான பெரியார் சுயமரியாதை இயக்க பன்னாட்டு மாநாட்டை நடத்துறாங்க. ம் உலகம் முழுக்க இருக்கிற நாத்திகர்கள் அங்க ஒண்ணு கூடுறாங்க. நாத்திகம் பகுத்தறிவுன்னு மேடையில பெரிய பெரிய பேச்சுகள் நடக்குது. ஆனா சரியா அதே நாள்ல இந்தியாவுல ஒரு சம்பவம் நடக்குது. ஆமா, மகாராஷ்டிரால இருக்கிற அவுரங்காபாத் நகரத்துல நடக்குது. உலக புகழ்பெற்ற பகுத்தறிவாளியான தஸ்லீமா நஸ்ரின் அஜந்தா எல்லோரா ஓவியங்களை பார்க்க வராங்க. ஓ, ஒரு டூரிஸ்ட் மாதிரி வர்றாங்க. ஆமா, ஆனா இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் கடும் எதிர்ப்பால அவர் அந்த பயணத்தையே ரத்து செஞ்சுட்டு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ரொம்ப மோசம். அன்றைய எம்எல்ஏ இம்தியாஸ் ஜலீல் தஸ்லீமாவின் காலடி எங்கள் மண்ணில் பட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா மிரட்டுறாரு. இது எல்லாமே கட்டுரையில ஆதாரங்களோட சொல்லப்பட்டிருக்கு. வாதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது, ஊருக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா இந்த சம்பவத்தை பத்தி கி வீரமணி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையே. பகுத்தறிவு, கருத்து சுதந்திரம்னு பேசுறவங்க தஸ்லீமாவுக்காக ஒரு கண்டன குரல் கூட பதிவு செய்யாதது எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தி போய் சேரலையா? அங்கதான் கட்டுரையாளர் ஒரு பகாடியான கேள்வியை கேக்குறாரு. ஒருவேளை ஜெர்மனில நடந்த உலக நாத்திக மாநாட்டிற்கு தஸ்லீமாவையும் சல்மான் ருஷ்டியையும் அழிக்க வீரமணி மறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அவரே ஒரு விளக்கமும் கொடுக்கறாரு. என்ன விளக்கம் அது? கி வீரமணியின் ஞாபகத்திறன் அபரிமிதமானது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் துல்லியமா சொல்லக்கூடியவர் அவரு. அப்படிப்பட்டவருக்கு தஸ்லீமா நஸ்ரின் பிரச்சனையே தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ இது ஞாபக மறதி கிடையாது. ஆமா, இது அப்பட்டமான பயம்னு சொல்றாரு. பயம்னா எதை பத்தின பயம்? சிறுபான்மையினருக்கு எதிரா பேசினா தங்களுடைய அரசியல் கூட்டணிகள் பாதிக்கப்படுங்கிற பயமா? எக்ஸாக்ட்லி அதுதான். சமூகவியல் ரீதியா பார்த்தா ஒரு சித்தாந்த இயக்கம் அரசியல் தளத்துல இயங்க ஆரம்பிக்கும்போது இந்த வாக்கு வங்கி, அரசியல் கூட்டணிகள் இதெல்லாம் அவங்களோட முடிவுகளை தீர்மானிக்க ஆரம்பிச்சிடுதுன்னு கட்டுரை ஆர்கியூ பண்ணுது. தஸ்லீமா நஸ்ரின் மாதிரியான முஸ்லிம் நாத்திகர்களுக்கு ஆதரவு கொடுத்தா அது இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளோட பகையை உருவாக்கும்னு நினைக்கிறாங்களா? ஆமா, அது தங்களோட அரசியல் கூட்டாளிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு இவங்க கணக்கு போடுறாங்க. நாத்திகம்ங்கிறது எல்லா வகையான ஒடுக்குமுறைகளையும் நம்பிக்கைகளையும் பாரபட்சம் இல்லாம கேள்வி கேட்கணும். உண்மைதான். ஆனா யார கேள்வி கேட்டா நமக்கு சிக்கல் வராதுன்னு ஒரு வடிகட்டிய பயன்படுத்தினா அது எப்படி நாத்திகமாகும்னு கட்டுரை ஆழமா அலசுது. இன்னொரு சம்பவமும் இதுல இருக்கு. ஜனவரி 2012 நடந்த பிரசித்தி பெற்ற ஜெய்ப்பூர் இலக்கிய விழா. அங்க சல்மான் ருஷ்டி கலந்துக்க வேண்டியது. ஆமா. ஆனா கொலை மிரட்டல் காரணமா அவர் வரல. அது மட்டும் இல்லாம அவர் எழுதின தி சாட்டானிக் வெர்சஸ் புத்தகத்தோட சில பகுதிகளை அங்க வாசிச்ச 4 எழுத்தாளர்களையும் அந்த விழாவில வெளியேத்துறாங்க. ஆமா, பெரிய சர்ச்சையான விஷயம் அது. ஒரு நாத்திகர் இஸ்லாமியரா இருந்தால் அவரை நாட்டுக்குள் கூட விடமாட்டோம், அவர் புத்தகத்தை வாசிக்கவும் விடமாட்டோம் அப்படிங்கறதா இங்க இருக்கிற யதார்த்தம் சொல்றாங்க. இதுக்கும் திராவிட அமைப்புகள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. கரெக்ட். ஆனா எனக்கு இங்க ஒருத்தர் இன்னொரு விஷயம், கட்டுரையாளர் இத பெண்ணிய பார்வையிலையும் விமர்சிக்கிறார் இல்லையா? ஆமாம், அது ரொம்பவே நுட்பமான ஒரு பாயிண்ட். பெரியாரிய மாடல் பகுத்தறிவை கற்ற பெண்கள் கூட சக பெண்ணிய நாத்திகவாதியான தஸ்லீமா நஸ்ரினை ஆதரிக்கவில்லையேன்னு கேக்குறாரு. ஓஹோ, என்ன நசுக்கும் போது அது சிறுபான்மை மதம்ங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க கைகட்டி வேடிக்கை பாக்குறீங்கன்னா உங்களோட பெண்ணியமும் செலக்டிவ் ஆனதுதான்னு ஆணித்தரமா நிறுவுறாரு. ஆமா, செலக்டிவ் ஃபெமினிசம்னு சொல்றாரு. சரி, ஒரு வாதத்துக்காக வச்சுப்போம். வெளிநாட்டுல இருந்து வர்ற நாத்திகர்களோட பிரச்சனைகள்ல தலையிட வேண்டானே இவங்க ஒரு கொள்கை முடிவா ஒதுங்கி இருக்கலாம்ல. உள்நாட்டு பிரச்சனைகளை மட்டும் பார்த்தா போதும்னு நினைச்சிருக்கலாம். அது தப்பில்ல தானே? அப்படி நினைச்சா அது தப்பில்லதான். ஆனா அங்கதான் அடுத்த முரண்பாடு ஆரம்பிக்குது. இவங்க உண்மையிலேயே வெளிநாட்டவர்கள் பிரச்சனையில தலையிடாம இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. அப்படியா? மார்ச் 22, 2026 அன்னைக்கு அதே விடுதலை நாளேடுல வந்த ஒரு செய்திய கட்டுரையாளர் மேற்கோள் காட்டுறாரு. ஹோலி பண்டிகையப்போ ஸ்வீடன் நாட்டு சுற்றுலா பயணிகள் மேல சில ஹிந்துத்துவ அமைப்புகளைச் சேர்ந்தவங்க வண்ணப்பொடிகளை தூவிட்டாங்க. ஆமா, இந்த நியூஸ் பார்த்து ஞாபகம் இருக்கு. இதுக்கு விடுதலை நாளேடு ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணுச்சு. ஹிந்துத்வாதிகள் ஆட்சியில் வெளிநாட்டினர் இந்தியாவால அச்சப்படுவார்கள்னு தலையங்கமே எழுதுனாங்க. ஓஹோ, இங்கதான் மாட்றாங்க. ஸ்வீடன்ல இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மேல கலர் பொடி பட்டதுக்கே இவ்ளோ கொந்தளிக்கிறவங்க தஸ்லீமா நஸ்ரீன், சல்மான் ருஷ்டி மாதிரி அயல்நாட்டு நாத்திகர்கள் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் மரண மிரட்டல்களை சந்திக்கிறாங்களே, அதுக்கு மட்டும் ஏன் ஒரு நாள் கூட கவலைப்படல? அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த முரண்பாட்டு தான் கட்டுரையாளர் தோலுரிக்கிறாரு. நீங்களெல்லாம் உலக நாஸ்திகர்கள்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்துறீங்கன்னு வெளிநாட்டு நாஸ்திகர்கள் இவங்கள பார்த்து கேட்க மாட்டாங்களான்னு அவர் சாடுறது 100% லாஜிக்கலா இருக்கு. கண்டிப்பா. இதை இன்னும் தெளிவாக்க ஒரு சூப்பரான உருவகத்தை, அதாவது ஒரு மெட்டஃபரை கட்டுரையாளர் பயன்படுத்தியிருக்காரு.
இவங்கள ஈரோட்டு கண்ணாடி அணிந்த அறிவு குருடர்கள்னு அவர் விமர்சிக்கிறாரு. ஆமா ஆமா, நான் அதை படிச்சப்போ ரொம்பவே ரசிச்சேன். மருத்துவ ரீதியா சிலருக்கு கிட்ட பார்வை கோளாறு இருக்கும்ல, ஆ, பிரஸ் பயோபியா. அதேதான். அதாவது தூரத்துல இருக்கிறது நல்லா தெரியும், ஆனா பக்கத்துல இருக்கிறது சுத்தமா தெரியாது. அது போலதான் இவங்களோட ஈரோட்டு கண்ணாடி இருக்குன்னு கிண்டல் பண்றாரு. கரெக்டான உதாரணம். ஸ்வீடன்ல இருந்து வந்தவங்களுக்கு ஹோலிக் பண்டிகையில என்ன நடக்குதுங்கிற தூரத்து பார்வை இவங்களுக்கு தெளிவா தெரியுது. அதுக்கு கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. ஆனா தன் கண் முன்னாடியே தன் நாட்டுக்குள்ளேயே இஸ்லாமிய நாத்திகர்கள் மிரட்டப்படுறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த செலக்டிவ் பிளைண்ட்னஸ் எப்படி கச்சிதமா இவங்களோட அரசியல் சார்பை வெளிப்படுத்துது? ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த செலக்டிவ் பிளைண்ட்னஸால ஏற்படுற மிகப்பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? அவங்களோட நம்பகத்தன்மை மொத்தமா அடிபடுது. கிரெடிபிலிட்டி போயிடுதுங்கிறீங்க? ஆமா. நீங்க ஒரு மதத்தோட அடிப்படைவாதத்தை மட்டும் பூத கண்ணாடி வச்சு பாக்குறீங்க. அது ரொம்ப அவசியம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்னொரு மதத்தோட அடிப்படைவாதத்தை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா கடந்து போறீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பாப்பாங்க? இவங்க கொள்கைக்காக போராடல, தங்களோட அரசியல் வசதிக்காக போராடுறாங்கன்னு தான் முடிவுக்கு வருவாங்க. இதத்தான் கட்டுரையாளர் ரொம்ப விளக்கமா பதிவு செய்றாரு. இந்த இடத்துல தஸ்லீமா நஸ்ரீன் போட்ட ஒரு ட்வீட்டையும் கட்டுரை குறிப்பிடுது. 2017 ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவில் அவங்கள தடுத்து நிறுத்தினப்போ தஸ்லீமா ஒரு பதிவு போட்டாங்க. ஆமா, என்ன போட்டிருந்தாங்க? சர்வாதிகாரிகளும் அரசுகளும் என்னை தடை செஞ்சு வந்தாங்க. ஆனா ரொம்ப முற்போக்கான மதச்சார்பற்ற அமைப்புன்னு பேரெடுத்த ஜெய்ப்பூர் இலக்கிய அமைப்பு கூட இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு பயந்து என்னை தடை செய்யணும்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு அவங்க வேதனைப்பட்டிருந்தாங்க. கரெக்ட். மதவாதிகளுக்கு முன்னாடி இலக்கியவாதிகள் மண்டிட்டுட்டாங்கன்னு தஸ்லீமா ஃபீல் பண்ணாங்க. ஆனா கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, தஸ்லீமாவுக்கு ஒன்னு தெரியல, இந்த இலக்கியவாதிகள் மண்டியிடுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பகுத்தறிவு பேசுற பெரியாரிய அமைப்புகள் மதவாதிகளுக்கு முன்னாடி மண்டிட்டுட்டாங்கன்னு ரொம்ப ஷார்ப்பா அடிக்கிறாரு. ஓ, அதாவது அறிவுஜீவி தலைமை அரசியல் சமரசங்களுக்கு பழியாயிடுச்சுங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களும் காட்டுது. ஆமா. ஆக, நாம இதுவரைக்கும் பேசின இந்த ஆதாரக் கட்டுரையின் மையக்கருத்து ரொம்பவே கிளியர். திராவிட நாத்திகம்ங்கிறது எந்த ஒரு அதிகாரத்தையும் சமமாக கேள்வி கேட்டும் உண்மையான பகுத்தறிவா இல்ல. அது அரசியல் லாபங்களுக்காகவும் வாக்கு வங்கி பாதுகாப்பிற்காகவும் தங்களுக்கு எந்த சிக்கலும் வராத பாதுகாப்பான விவகாரங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து செயல்படும் ஒரு போலி நாத்திகம். இததான் கட்டுரையாளர் தஸ்லீமா நஸ்ரீன், சல்மான் ரஷ்டி, ஸ்வீடன் சுற்றுலா பயணிகள்னு பல வரலாற்று உதாரணங்களை வச்சு நிரூபிக்கிறாரு. கண்டிப்பா. அவங்க காட்டின மௌனம் தான் அவங்க பேசின 1000 வார்த்தைகளை விட அவங்களோட இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த அலசலின் நோக்கமே அதுதான். நாத்திகம்ங்கிறது ஒரு ஃபேஷன் கிடையாது. அது பயமற்றதா இருக்கணும். அது எல்லா வகையான ஒடுக்குமுறைகளையும் சரிசமமா எதிர்க்கணும். ஆமா, இவங்களை எதிர்த்தா நமக்கு லாபம், அவங்களை எதிர்த்தா நமக்கு நஷ்டம்னு எப்போ லாப நஷ்ட கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அந்த சித்தாந்தம் செத்து போயிடுது. அது வெறும் அரசியல் வியாபாரமா மாறிடுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி. இந்த விவாதம் உங்க வாழ்க்கைக்கு ஏன் முக்கியம்? இது ஏதோ ஒரு அமைப்ப, ஒரு தலைவரை பத்தின அரசியல் விமர்சனம் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஆமா, இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற உளவியலை பத்தினது. நீங்க உங்களோட ஆபீஸ்ல, குடும்பத்துல அல்லது சமூகத்துல ஒரு கொள்கையை பின்பற்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த அறத்தை நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பயன்படுத்துறீங்களா? நல்ல கேள்வி. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவன் தப்பு பண்ணா சிங்கம் மாதிரி சிலிர்த்து எழுந்து கேள்வி கேட்கிற நாம, நமக்கு மேல இருக்கிற பாஸ் அதே தப்ப செய்யும்போது நமக்கு ஏன் வம்புன்னு அமைதியா சமரசம் செஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆமா. நமக்கு பாதுகாப்பான இடங்கள்ல மட்டும் வீரவசனம் பேசிட்டு ஆபத்தான இடங்கள்ல அமைதியா இருக்கிற குணம் தனி மனிதர்கள் கிட்ட இருந்து தான் பெரிய அமைப்புகள் வரைக்கும் போகுது. இந்த கட்டுரை அந்த சுய